போகும் காலம் போராத காலம் முக்காலத்தையும் உங்களுக்கு சொல்வார். அதே சாமி கைதி சாமி அதே சாமி ஓடு 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 சாமி ஓடு 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 எங்க ஓடுது உமாத்துல ஓடுது கை ரேக ஓடுது கை ரேகை சரி 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 அரே சாமி சொல்லுங்க சாமி அத்தகிரி உதயகிரி ஏன் கொடுக்க மறுத்து விட்டார்? அவர் சக்தி அவள் இடமாகம் கிடையாது. அது ஒரு தெரியும் சோட்டானி கரை அவ்விடத்தில் பகவதி அம்மனாக வைத்திருக்கிறார். அதனால் வேண்டி அவர் உனக்கு வரம் கொடுக்க மறுத்து விட்டார். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சாமி செக்கமா சொல்ற சாமி செக்கமா சொல்ற சாமி அதே சாமி அப்படி இல்லாம நீங்க அந்த சோட்டாடி கரைக்கும் போனீங்க. அங்க சென்று சக்தி அவள் நோக்கி கடும் தவம் புரிந்தீங்க. கடும் தவம் புரிந்தீங்கல்ல அந்த சக்தி உங்களுக்கு காட்சி கொடுத்தா காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன வரம் வேண்டும் என்று கேட்டா நீங்க என்ன வரம் கேட்டீங்க? இப்படியா கேட்டீங்க? மந்திரஜாலம் இந்திரஜாலம் அந்த 7.5 கோடி மந்திரத்தையும் அவள் கையில் பிறம்பாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த மந்திர பிறம்பை வரமாக பெற்று உண்மையா மந்திரஜாலம் இந்திரஜாலம் சந்தஜாலம் அனைத்து கூடுவிட்டு கூடுவாய் தன்மை அந்த வரத்தை வாங்கி சும்மாவா இருக்கு. அவளை கடும் கொடுமை பண்ணீங்க. வீட்டு வேலை செய்ய சொன்னீங்க, நாத்து நட சொன்னீங்க, பாத்திரம் சொல்ல சொன்னீங்க, கடும் சித்திரவதை அடிச்சு சாமி செக்கமா சொல்றா அடிச்சு துன்புறுத்தி மட்டும் இல்லாமல் காலகட்டத்தை சிறையிலே போட்டு விட்டீர்கள். இது உண்மைதானே? செக்கமா சொல்ற சாமி அது மட்டும் கிடையாது. உங்களுடைய பறவை எது யார் தெரியுமா? அந்த வேளவன் அவங்களை அழிக்கணுன்றதுக்காகவே இருக்கிற தேவர்களை எல்லாத்தையும் மோடி என்ற பேர்ல வச்சு வச்சு நீங்க இருக்கிறவங்களை பூரா சாவடிக்கிறீங்க. இப்ப ஜோதி உருவத்தில் ஒருவன் வருவான். நீ எந்த மோடி வைத்தாலும் அவன் எடுப்பான். அப்படியா? சரி இவ்வளவு பேசுற நீ யாரு? அரே சாமி நான் குறப்படு சாமி. உண்மையா சொல்லு. என்ன சாமி நான் குறப்படு சாமி? இப்பதானா இந்த பொம்பளை பார்த்து எல்லாம் உண்மை சொல்றாங்க. உண்மை அலத்தே சொல்றா. ஆமா. அலத்தே சொல்லும்போது நல்ல போயிருக்கு. மர்மம் இருக்கு. இந்த பொம்பளை சரி நடக்கறதுக்கு பாத்து. எப்படி அவ வருவா? நம்ம வீடு எப்படி போயிடும்? அந்த மொட்டை சொல்லுங்க வருவா. அப்பா படி வச்சு. ஏய்
யோசனை. கொண்டாட்டி புடிச்சுக்குதா? நல்லா இருக்குதா? தள்ளிப்போ சாமி. தள்ளிப்போ சாமி. நல்லா இருக்கா? உன் மனசுக்கு புடிச்சுக்குதா? தள்ளிப்போ சாமி. நீ வா சாமி. கொண்டாட்டி புடிச்சுக்குதா? நல்லா அழகா இல்ல? என் முண்டாட்டி உனக்கு புடிச்சுக்குதா? மனசார புடிச்சுக்குதா? தள்ளிப்போ சாமி. நீ வா சாமி. உன் மனசார சொல்லுங்க. முண்டாட்டி நல்லா இருக்குதா? அற்புதமா இருக்குதா? இவளை பார்த்தா உனக்கு பிடிக்குதா? தள்ளிப்போ சாமி. அவன் பொண்டாட்டி உனக்கு கூட்டி கொடுக்குறான்னா எவ்வளவு திறமைசாலி பாரு. தள்ளிப்படா நீ தள்ளிப்பா சாமி. ஏன் முண்டாட்டி புடிச்சது அற்புதமா இருக்குல்ல? நான் தாடி எங்க முண்டாட்டிட்டா உனக்கு வேணுமா சாமி? நான் சொல்ற மாதிரி நீங்க கேளுங்க. உன் முண்டாட்டி நீங்க விட்டுட்டு இந்த முண்டாட்டி இது நியாயமான வார்த்தைங்க. நீங்க சொன்ன மாதிரி ஐயா அவன் பொண்டாட்டியை ஓப்பட்டு விட்டுட்டு நியாயமான வார்த்தை. நீங்க நடுவது பஞ்சாயத்து பாருங்க. இனிமேதான் ஊர்ல பஞ்சாயத்து அடுத்த பொண்டாட்டி அவன் ஓடிட்டு ஓடுறியா ஏன் முண்டாட்டி மேல ஆசை வரல? பொண்டாட்டி நல்லா இருந்தான்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான்? அடுத்தவன் பொண்டாட்டி எவன் நல்லான்னு சொல்றேன் நல்லா நீங்க சொல்றது. நீ இதுமா சாமி. எங்க சாமி ஆமா யாரையும் மூடி வைக்கிறாங்க யாரு? உறுதி எடுத்துட்டா சாமி. மரத்தே உறுதிட்டா. ஆமா சாமி யாரையும் மூடி வைக்கிறாங்க யாரு? மூடி வைக்கிறாங்க. மோடி வைக்கிறாங்க சாமி. நாட்டு மகாராஜா யாராவது கண்டன் கால் போட அந்த மோடி எடுக்கிற ஆவத்து சாமி. மகாராஜான்னு சொல்லுங்க. அவருக்கு காசாமி நான் எடுக்கிறேன். பேசாமா நீ யாரும் வரன்னு சொன்ன அந்த பொம்பளை அவன் வந்துக்கிறான். அந்த பொம்பளை சொன்னது குடிமுகம் சாமி. இவர் யார் சாமி? யாரு? இவர்தான் மகாராஜா இருக்கான். இவர் நாடு எந்த நாடு? இந்த அரிசிட்ட கையில உரிச்சிட்டு கையில அஷ்டகிரி உஷ்டகிரி. ஓ அதனால முடியல. இனி பேர் என்ன சாமி? இவர் பேர் கண்டன். அவன் தடி ஓட்டம் முண்டான். மூடி வைக்கிறாங்க. கண்டவன் கார் விடுவான். தண்ணி போடுவான் யார் சார்? நரேந்திர மோடி சொந்தக்காரி. நரேந்திர மோடி சொந்தக்காரி இந்தியா சாமி சுத்துறாரு. சரி மோடி வைக்க சொல்ல சாமி நான் எடுத்து காட்டுறேன். எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். மலதேசம் சாமி. அங்கதான் இருப்பான். அப்படியே வந்து தூமி அவன் காட்டுறான் சாமி பார்ப்போம்.
என் தம்பி வீரமடைந்தவன். நீங்க வெயிங்க சாமி, நான் மோடி எடுக்கிறேன். ஆமா, மலை போலும் குன்று போலும் பிட்டு கொண்டே இருக்கிற எலும்பு முருகா எல்லாம் யார் சாமி? அதெல்லாம் மோடி எடுக்கணும். மூடி வைக்கிட்டு எடுக்கணும். மூடி எடுக்கணும். மூடி வைக்கிறதுல மோடி எடுக்கிறேன். எல்லாம் வந்து எல்லாம் ரத்த கட்டியே செத்துட்டாங்க. ஓ, இதுவரை யாருக்கு மோடி எடுத்தது இல்லையோ? நான் எடுக்கிறேன் சாமி. ஓஹோ, சிறைச்சாலையே போட்டுட்டீங்க. ரத்த கட்டியே செத்துட்டாங்களா? நான் எடுக்கிறேன் சாமி மோடி. ஐயா முன்னாடி சாமி, முன்னாடி அதே நிலை சாமி. உடுப்பா அப்படியே கடிக்கு வந்தாலுமே செத்துரு சாமி. நீ உங்களுக்கு கிடையாது. நமஸ்காரம் யோகிவாடு. மூடி வைக்கிறீங்க மோடி. மூடி வைக்கிற தோதுக்குள்ள மோடி எடுக்கலாம் சாமி. ஏன் சாமி? ஆமா, சிறுதுரும்பாகிடும். ஏன் சாமி சிறுதுரும்பாகிடும்? பல்புத்து வரும். பங்களா கட்ட வரும். அவன் யார் சாமி? எந்த பேர்? அவன் தான் வந்துட்டு மலைமாவன் கொலவி. ஓ, மலைமாவன் கொலவியா? போடலாம் புளிப்பு மாறாது சாமி. புளிப்பு மாறும். ஏன்டா நான் சொல்றது? என்ன கேக்குறேன் பாரு. புளிப்பு மாறாது. வைங்க சாமி. தம்பி நான் படிக்கின்ற போது எத்தனை எடுக்க போகிறேன் அவனுக்கு விட்டார். பாவம் பரிதாபம் பார்த்தா சொன்ன தெளிவாக இருக்கிறார். இந்த போடு நான் எடுப்பாங்க. நான் எப்போது வரதத்தினம் மந்திரஜாலம் இந்திரஜாலம் தந்திரஜாலம் கூடு விட்டு கூடுபோய் அத்தனையே பெற்றவனா. ஆனால் போடி நான் வைத்தான் இருக்கிறார். பார்ப்போம் சாமி. சரி நிபந்தனை எலும்பு கூடுகள். ஆமா சாமி. எழுந்தால் கோடான கோடி மக்கள் வருகின்றார்கள். மோடி அளிப்பதற்கு வருகின்றார்கள். எழுக்க முடியாமல் வந்த வழியாகவே இறந்து விடுகிறார்கள். அதனால வந்தோடி ஓடி ஓடுடா சாமி வர மாட்டோம். நாங்க வர மாட்டோம். அப்படி போய் பாட்டு சுவாசத்துல சாமி. சரி எடுப்போம். அப்படி அளவுக்கு எடுத்து பாருங்க. கால் கேட்கலாம். என்று பொண்டாட்டி இருக்குது சாமி. ஒன்று பொண்டாட்டி முக்கா பொண்டாட்டி. நான் நிரம்பரிச்சேன். இருந்தாலும் நான் வைக்கும் மோடியை அனைத்து மோடியை எடுத்துவிட்டேன். இந்த நாடு நகரம் 38 நல்வோடு என் தம்பி நானும் உனக்கு அடிமை. ஆகட்டும் சாமி. அப்படி நீ எடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். சாமி ஒரு சாமி ஜால பாரு என்ன பண்ணு பாரு. அவங்க சுழி சரியில்லைன்னு நினைக்கிறேன். சாமி